வணக்கம். ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலான்னு கல்ஃபுக்கு போகலான்னு டீம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் 2 ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். தலைநகரம் ரியாத்லையும் எங்கள் ஊர் டமாம்லையும் பண்ணுறதா இருக்கும். இந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒன்று ஷரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங், ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பானில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ஆர்ஐக்கு இந்தியாவில் என்னெல்லாம் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், கடைசியாக நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வரீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லா டாப்பிக்கும் 2 ஊர்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பப்பாசி நடத்தும் புக் ஃபேர் YMCA கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது. 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக் ஃபேர் போடுறாங்க. இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம். ஸ்டால் நம்பர் 435 435க்கு வாங்க. என் புஸ்தகம்லாம் இருக்கும். பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயே அங்கே வர முடியும். அங்கே 1 மணி நேரம் நான் வருவேன். நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணுறீங்களான்னு. ஸோ எங்கள் டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏஜ் 5 to 12 ஏஜ் வைஸாக பிரிச்சுப்பாங்க. 24th of January and 25th of January ஹனுமந்தா ரோட்டில் ஆர்ட்ரி அப்படிங்கிற சென்டரில் பண்ணுறாங்க. ஹாஃப் அ டே இருக்கும். 4 செப்பரேட் பேட்சஸ். ஒரு பேட்ச்லேயும் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை. ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சிக்காக ஈரோடு போயிருக்காரு நம்ம தலைவர் விஷ்ணு அவர்கள். அதனால் வினோத் ரீப்ளேசிங் விஷ்ணு 12th மேன் சப்ஸ்டியூட் மாதிரி வந்திருக்கான். வினோத் ஓவர் டு யூ. உங்கள் கேள்வியை எங்கள் டீம் கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த கேள்வியை நான் ஆனந்த் கேட்குறேன். அண்ணனை அவர் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். காசி ராஜன் 6766 ஷுட் ஐ கண்டினியூ ஹோல்டிங் டாடா ஸ்டீல், இல்லை நான் இப்போ எக்ஸிட் பண்ணணுமா? டாடா ஸ்டீல் இன்னும் வச்சுக்கலாமா? இது வருங்க, ஹோல்டிங் பீரியட் இஸ் ஃபார் எவர். இது பஃபெட்டை கோகோ கோலா விற்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி. நான் ஸ்டீல் கம்பெனி ஷேர் எங்கள் அப்பா என் பேரில் 1980s 90s வாங்கினார். இன்றைக்கி அது விலை 90 பைசா. ஏன்னா ஒரு போனஸ் வந்தது. 1000 ரூபாய்க்கும் போச்சு. அதாவது இன்றைக்கி உங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் போச்சு. அங்கேருந்து கீழே 25 ரூபா வரைக்கும், 100 ரூபா வரைக்கும் போச்சு. 90 பைசாலேருந்து 25 ரூபாய்க்கு விழுந்தது. திரும்பி இன்றைக்கி 180 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸ்டீல் கம்பெனி 1907 ஆரம்பிச்சது. ரைட்டா? 120 வருஷம் ஓல்டு கம்பெனி. இட் ஹஸ் சீன் கிரேட் ஸ்டால்வர்ட்ஸ். ரைட்டா? ஸோ தட் இது மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம ஷேர் ஹோல்டர்னு சொல்லிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெருமை. We are part of Indian history. அந்த கம்பெனி நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. வருஷம் உனக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கு. இது மாதிரி நான் இன்றைக்கி விற்று நாளைக்கு வாங்கணுங்கிறது, உங்களுக்கு பணம் தேவைன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் விற்கலாம். எனக்கு இன்றைக்கி அந்த பணம் தேவை, நான் விற்க போகிறேன்னா நீங்கள் விற்கலாம். அதர் தென் தட் சும்மா இது மாதிரி நான் விற்கட்டுமா வாங்கட்டுமா, இதை விற்று நான் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா யூ ஆர் நாட் ரெடி. தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி இன் தட். இது தட் டாடா ஸ்டீல்னால தான் டாடா கன்சல்டிங் சர்வீசஸே வந்தது. ஒரு நாளைக்கு ரத்தன் ஜேஆர்டி டாட்டாவும் ஒரு பிரதரின் ஒருத்தர் இருந்தார். உங்கள்கிட்ட பிரதரின் ஒருத்தர் இருந்தானே தெரியாது. அப்போ எல்லோரும் சாக்கு மூட்டையில் சம்பளத்தை எடுத்துன்னு போவாங்க. 1ஆம் தேதி கொடுக்கறதுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. இதை எப்படியாவது சால்வ் பண்ண முடியாதுன்னும் போது அவன் பிரதரின் சொல்கிறான், அமெரிக்காவில் ஏதோ ஒரு மிஷின் வந்துருச்சு, பஞ்ச் கார்டில் வச்சு பண்ணால் அது உடனே பேரோல் கொடுத்துரும். மேனுவலாக 10 நாள் பேரோல் போட வேண்டாம், 2 நாளில் எல்லா பேரோலையும் முடிச்சிடலாம், சம்பளத்தை நீ டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அந்த மிஷினை வாங்கு அப்படின்னு 2 மிஷினை வாங்குறாங்க. அந்த 2 மிஷினை வாங்கினும்போது இந்த மிஷினை என்ன பண்ணுறது, எவன் ஓட்டுவான்னு பாருன்னாரு. நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கிறான், நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவன் போய் MITயில் படித்து இங்கே வந்திருக்கான். அவன் டாட்டா பவரில் இருக்கான். அவனை பிடிச்சி போட்டால் கரெக்டாக இருக்கும். அவன் பேர் தான் ஃபக்கீர் சந்த் கோலி, FC கோலின்னு. அவன் தான் ரியல் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அவன் அந்த 2 கம்ப்யூட்டர் எடுத்து டாட்டா ஸ்டீலுக்கு சம்பளம் போட ஆரம்பித்த கம்பெனி தான் இன்றைக்கி அது TCSஆக வளர்ந்துருக்கு. கடைசியில் அந்த TCSல டாட்டா ஸ்டீல் காட் இன்டு ட்ரபிள். TCSல இருக்கிற பணத்தை வச்சு தான் டாட்டா ஸ்டீலோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அவங்க ஓனர்ஷிப்பை ஷோர் பண்ணி 34% இருக்குது.
இது மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் சச் க்ளோரியஸ் ஹிஸ்ட்ரி. ம் அதை விட்டுட்டு இன்னைக்கு விற்கட்டுமா நாளைக்கு வாங்கட்டுமான்னு பார்க்குறதுக்கு இந்த சேனல் வராதீங்க. சரி, அடுத்த கேள்வி. ஆனால் உங்களுக்கு பணம் தேவை, என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் தான் விற்றுக்கோ. அதர் தன் தட் இது மாதிரி பொக்கிஷத்தெல்லாம் விற்கிறது முட்டாள்தனம். அடுத்த கேள்வி வியூவர் என்ன கேட்குறாங்கன்னா, யூபிஎஸ் வந்து தங்கம் 2வது ஹாஃப் இந்த வருஷத்தில் விழும், உங்களோட வியூ இதில் என்ன? தங்கம் இப்போ நாங்கள் வாங்கலாமா, இல்லாட்டா எங்களுக்கு தேவைப்பட்டால் வெயிட் பண்ணணுமா? அவன் என்ன சொல்கிறான்னா 4600 5000 போய் திரும்பி 4500 வருங்களாம். ம் ஸோ பேசிக்லி கோல்டு இஸ் கோயிங் டு நோவேர் திஸ் இயருங்கிறது அவனோட கருத்து. ஓகே, புரியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏறிட்டு திரும்பி எனக்கு ஒன்று. மேலே மேலே ஸ்பீட் பிரேக்கர் மாரி போயிட்டு வரும். பட் ஆனால் அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே போயிட்டு உடச்சா ரூபா இங்கேயே இருக்குமான்னு சந்தேகம். ம் ஸோ ரூபா 96 போயிடுச்சுன்னா கொஞ்சம் மைல்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ம் ஸோ யூபிஎஸ் ரிப்போர்ட் வந்து மைல்ட்லி பாசிட்டிவ் ஃபார் ம் கோல்டு. கரெக்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டாலர் டேர்ம்ஸில் அது மேலே ஏறி இறங்கும் சொல்கிறார் அவர், யூபிஎஸ். ஆனால் நீங்கள் ரூபாவை பார்க்கும்போது வீக்கம் இறங்க நமக்கு எனிவே வலி இருக்கும், ஜாஸ்தி வழியாக இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அவர் ஹீ இஸ் அசியூமிங் குளோபல் டென்ஷன்ஸ் வில் எப். பட் ஏன்னா குளோபல் டென்ஷன் எப்பார மாதிரி எனக்கு தெரில. இப்போ கிரீன்லாண்ட் இஸ் ஓப்பன், ஈரான் இஸ் ஓப்பன், வெனிசுலா இஸ் ஓப்பன், யுக்ரைன் ரஷ்யா இஸ் ஆல்சோ ஓப்பன். அண்ட் யூஎஸ்எட் யுக்ரைனுக்கு இமீடியட்டாக நான் வந்து அடிக்கலாம் கொடுப்போன்னு. ம் அண்ட் நாட்டோவே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து சொல்லியிருக்க ட்ரம்ப் வந்து நாளைக்கே வந்து நீங்கள் எங்கள் மேலே கிரீன்லாண்டை நீங்கள் எங்களோட சேர்க்கலான்னா உங்கள் மேலே டேரிஃப் போட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் கனடாவும் சைனாவும் கை குலுக்கின்னு இருக்கான். ஆமாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவன் எப்படி அண்ட் இன்னொன்று வந்து அக்டோபர்லேருந்து இவன் வந்துடுவான். யார்? புது சீஃப் வந்துடுவான். புது சீஃப் வந்து அவன் லாயல் டு தி கிங்னு காட்டுறதுக்கு முதல்ல ரேட்டை குறைப்பான். இல்லை, அதுலேயும் ஒரு டவுட் இப்போ புதுசாக வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து இருக்க ஃபெட் சீஃப் வந்து அவருக்கான கவுன்சில் இன்னும் இடம் இருக்கும். கவுன்சில் இடம் தான் வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? சீஃபு வேறு ஆள். தென் இட் இஸ் மோர் கன்ஃபியூஷன். கரெக்ட், இட் இஸ் மோர் கன்ஃபியூஷன். இன்னும் கன்ஃபியூஷன், இன்னும் குழப்பம் வரும். ஆமாம், இந்த புது ஒரு ஃபெடரல் ரிசர்வ் சீஃபு அவன் உடனே லாயல் டு தி கிங் வரத்துக்கு 2% குறைப்பான் ரேட்டு. ரேட்டு குறைச்சா டாலர் வீக் ஆகும், இது மேலே ஏறும், கோல்டு இன்னும் விலை ஏறும். என்ன ஷீ இஸ் ஆல்சோ பிளேயிங் வித் என். என்னது அங்கே எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி அவன் என்ன ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணி இருக்கும்போது, இவ்வளோ அன்சர்டினிட்டி இருக்கும்போது கோல்டு 10% எப்படி குறையும்னு அவன் சொல்கிறான்னு எனக்கு தெரியாது. ஏன் கோல்டு குறையுங்கிறான்னா, அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டான்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இதுதான் ரியாலிட்டி. ஸோ கோல்டுக்கு இதுதான் 12,500 பேஸ். என்னது இது உடைக்கிறதுக்கு கஷ்டம். 12,500 உடையாது. பட் தர இப்போதைக்கு 12,500. 15,000 போயிடுச்சுன்னு இவன் சொல்கிறது படி பார்த்து 5,000 போயிடுச்சுன்னா 15,000 அப்படியே ருப்பீஸ் ஸ்டெடியாக இருந்தாலும் எடுத்து 12,500 தான். ஆனால் விழலை. அவன் சொல்கிற ப்ரைஸு 13,500. ரூபா வீக் ஆகிடுச்சுன்னா 14 நிற்குங்கிறான். வெதர் இட் இஸ் 15,000 ஆர் 14,000 பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் சொன்னது 10,000, இன்றைக்கி இருக்கிறது 15,000 அவன் நிற்குங்கிறான். பட் ஐ திங்க் இஸ் ராங். சரி, இதில் ஒரு ஃபாலோ அப் கேள்வி இருக்குது. ஏன்னா இது ஒருத்தர் என்ன கேட்டாங்க, அது நான் கேட்டுடுறேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட வந்து இப்போ கடன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் என்கிட்ட 1 கிலோ கோல்டு இருக்குது. அதில் நான் 500 கிராம் எடுத்து நான் வந்து கோல்டு லோன் வாங்கி நான் இன்னும் தங்கம் வாங்கலாமா? பஸ் இந்த பாரு, உனக்கு கேஷ் ஃப்ளோ இருக்குன்னா எதுக்கு நீ பிடிச்சி பண்ணுற? கேஷை வச்சே வாங்க. அந்த கோல்டை எடுக்கிறதுக்கு நீ எப்படி எடுப்ப? மாதம் மாதம் நீ வட்டியும் கட்டணும், முதலும் கட்டணும். அந்த வட்டியும் முதலும் கோல்டு வாங்கி இதை பண்ணாதுங்க. அதில் இன்னொன்று ஃபாலோ அப். இன்னொன்று ஒருத்தர் வியூவர் என்ன கேட்டேன்னா, இதுமாரி நான் பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு ஒரு பெரிய பேமெண்ட் ஒன்று வருது, அந்த பேமெண்ட்டை வந்து நான் கொடுக்காம அதை நான் தங்கமாக வாங்கி அந்த தங்கத்தை நான் பிளெட்ஜ் பண்ணி அதுலேருந்து நான் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த தங்கத்தை நான் பிடிச்சி வச்சுக்கலாமா? தங்கத்தை பிடிச்சேன்னா அந்த தங்கத்துக்கு எப்படி ரீபே பண்ணுவேன்? இந்த பேமெண்ட் போயிடுச்சு, லைட்டாக உன்ட்ட தங்கம் இருக்குது, லோன் இருக்குது. ஆடு புதி ஆட்டம் தானே. ஆடு புதி புல் அந்த ரிவரில் எப்படி நாத்துற கேம் மாதிரி நீ பேசுகிற. நீ தங்கம் வாங்கி வச்சிருவ, பேமெண்ட்டு கட்டிடுவ,
நாளைக்கு தங்கம் விலை கரெக்டாச்சுன்னா நீ எப்படி கடன் ஆமா, அடைப்ப? ஏன்னா கை ரொம்ப அரிக்குது இந்த விலையை இப்படி பார்க்கும்போது. குவைட்டா அதனால இருக்குன்னு சொல்றீங்க. சும்மா இருக்குங்க, அவ்வளோதான். சரி, அடுத்தது மணிக்கம் 8354 என்ன கேட்குறதுன்னா, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டர் நம்ம ஊர்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் கம்பெனிங்க பார்க்கறதுக்கு நல்ல நேரமா? இல்லை, ஏன்னா Private-ம். ஐசிஐசிஐ லம்பார்டு ஒருத்தன் தான் இருக்கான். இன்னும் ம். ஸ்டாரு செட்டில்மெண்ட்டு சரியில்லை. ம். ஐசிஐசிஐ லம்பார்டு ரொம்ப காஸ்ட்லி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிக்கல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.